இடம். ராவணா, பரமேஸ்வரன் வீற்றிருக்கும் இந்த இடத்தின் மீது பறந்து செல்வது உனக்கு நல்லதல்ல. எனவே விலகிச் செல் என்றார். ராவணனுக்கு ஆத்திரம் வந்தது. கண்கள் சிவக்க நந்தி தேவரை நோக்கி, ஏ குரங்கு முகமுடையவனே, நான் ஏன் விலகிச் செல்ல வேண்டும்? என் வழியைத்தான் இந்த மலை தடுக்கிறது. இதை வேரோடு பறித்து எறிவேன் என்று கர்ஜித்தான். நந்திதேவர், ஏ மூடனே, உன் இஷ்டம் போல் நடந்து கொள். ராவணன் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே இறங்கி தனது 20 கைகளால் கைலை மலையை பெயர்த்தெடுக்க முயன்றான். பரமேஸ்வரியான உமையவள் அச்சத்தால் நடுங்கி சிவபெருமானை அணைத்துக்க கொண்டாள். சூழ்நிலையை உணர்ந்தார் எல்லாம் அறிந்த எம்பெருமான். ராவணனது திமிரை அடக்க எண்ணி தன் வலக்கால் கட்டை விரலை கைலை மீது ஊன்றினார் சிவபெருமான். அந்த அழுத்தத்தை தாங்க முடியாத ராவணனின் விழிகள் பிதுங்கின. தோள்கள் நெறிபட்டன. அழுது அரற்றிய அவன் முன் வாகீசர் எனும் முனிவர் தோன்றினார். அழுது பயனில்லை ராவணா,